நண்பர்களுக்கு வணக்கம். இன்டு த வைல்டு படத்தோட 2வது பாட்காஸ்ட் இது. இந்த பாட்காஸ்ட்டில் அந்த படத்தை பற்றி ஒரு ஈஸ்தட்டிக் கிரிட்டிசிசம் இல்லை அப்ரிசியேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த படம் IMDb ரேட்டிங்கில் 10க்கு 8 மார்க் வாங்கியிருக்கு. எத்தனாவது ரேங்க்குன்னு தெரில. மொத்தமாக அவங்க 250 ஃபிலிம்ஸ்னு லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை 1000 ஃபிலிம்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இது எத்தனாவது ரேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் செக் பண்ணலை. நான் வழக்கமாக படங்களை பற்றி பேசக்கூடிய இந்த 2K கிட்ஸ் ரேட்டிங் என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களோட தகவலுக்காக, அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த இதை சொன்னேன் நான். இந்த படம் 2007 வெளியானது. இந்த படத்துக்குன்னு சொல்லி எதுவும் விருதெல்லாம் அது ஜெயிக்கலை பெரிதாக. கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரியோ இல்லை ஆஸ்காரோ அது எதுவும் வாங்கலை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அதே வருடம் 2007 இந்த படம் வெளியான அந்த ஆண்டில் அமெரிக்காவில் பல இன்றும் பிரபலமாக இருக்கக்கூடிய, இன்றும் சினிமா பார்வையாளர்கள் உலகம் முழுவதும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய பல படங்கள் வெளியானது. இதில் தேர் வில் பி பிளட் அப்படின்ற படமும், நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் அப்படின்ற படமும் நிறைய விருதுகளை வாங்குச்சு. டேனியல் டே லூயிஸ் தேர் வில் பி பிளட் படத்துக்காக சிறந்த நடிகர் விருதும், ஜாவியர் பார்டாம் ஒரு நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் படத்துக்கு சிறந்த துணை நடிகர் விருதும் வாங்கினாங்க. இந்த 2 படங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அப்படின்னா, அமெரிக்கன் கிரீடு. ஒரு அமெரிக்காவில் உள்ள ஒரு சாதாரண மனிதர்கிட்டையோ இல்லை தொழிலதிபர்கிட்டையோ உள்ள அந்த பேராசை அப்படின்றது எப்படி அவங்கள செயல்பட வைக்குது, அவங்க வாழ்க்கையை எப்படி நகர்த்துது, இல்லை அவங்களோட தொழிலை அவங்க பெருசாகிறது என்னெல்லாம் பண்ணுறாங்க. இது தேர் வில் பி பிளட்டில். நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேனில் ஒரு தனிநபர் அமெரிக்க கையில் ஒரு பெட்டி நிறையா பணம் கிடைக்கும்போது அதோட என்ன பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து வருது, என்னெல்லாம். இந்த 2 படங்களை பற்றி தனியாக 2 பாட்காஸ்டே பண்ணலாம். அந்தளவுக்கு சிறந்த படங்களை அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் அதே ஆண்டு டென்சல் வாஷிங்டன் நடிப்பில் ரிட்லி ஸ்காட் இயக்குன அமெரிக்கன் கேங்ஸ்டர் படம் வந்தது. த போன் சீரீஸ் படங்களில் த போன் அல்டிமேட்டம் அப்படின்ற படம் வந்துச்சு. அந்த ஆண்டு முழுவதும் 2007 வெளிவந்த சினிமாக்கள் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அதில் பல படங்கள் இன்னும் பிரபலமாக இருக்குது. அதை மக்கள் இன்னும் தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் இன்டு த வைல்டு அப்படின்ற இந்த படமும் வந்திருக்கு. இந்த படம் இன்றும் உலகம் முழுவதும் ரசிகர்களால் பார்க்கப்பட்டாலும் இது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு அப்பீலிங்கான ஒரு படமாக இருக்குது. பர்டிகுலர்லி காலேஜ் படிக்கிறவங்க, காலேஜ் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனவங்க, இப்போ பிடிக்காத வேலையை பார்த்துட்டு இருக்கவங்க, சொசைட்டிக்கு அகைன்ஸ்டாக இல்லை சொசைட்டி உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய நாம்ஸுக்கு அகைன்ஸ்டாக திங்க் பண்ணக்கூடியவங்க இல்லை செயல்படக்கூடியவங்க, ஒரு ரிபல்லியஸ் ஆட்களுக்கு, ரிபல் வித்தவுட் அ காசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிபல்லியஸாக இருக்கக்கூடிய ஆட்களோட ஃபேவரேட்டாக இந்த படம் இருக்குது. 1950s ஹாலிவுட்டில் மார்லன் பிராண்டோ, ஜேம்ஸ் டீன் போன்ற நடிகர்கள் அப்படி ரிபல்லியஸ் கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அதில் ஜேம்ஸ் டீன் நடித்த ஒரு படத்தோட பேர் ரிபல் வித்தவுட் அ காஸ் தான். அதுக்கப்புறம் ஆங்க்ரி யங் மேன் அப்படின்ற வகை படங்கள் வந்துச்சு. இப்போது நம்ம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இன்டு த வைல்டை பொறுத்த வரைக்கும், அலெக்சாண்டர் ஆங்க்ரி யங் மேனான்னு சொல்லி கேட்டால் அவன் கொஞ்சம் ஆங்க்ரி யங் மேன் தான். ஹி ரிபலிங் வித்தவுட் அ காசுன்னு கேட்டால் இல்லை, அவனுக்கே காரணங்கள் இருக்குது. அவன் எதுக்காக ரிபல் பண்ணுறான் அப்படின்றதுக்கான தெளிவான ஃபிலசாபிக்கலான காரணமும் வச்சுருக்கான். அவன் முரண்படணும்னு முடிவு பண்ணி தான் முரண்படுறான். ஒரு யங்ஸ்டரை பற்றின படமாக இருந்தும் இந்த படம் ஏன் உலக பிரபலம் ஆகலை? உதாரணத்துக்கு அமெரிக்கன் பை படங்களை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லாரும் அதை பார்க்குறாங்க. ஒரு சாஃப்ட் போர்னோ இல்லை ஒரு ரொமான்டிக் காமெடி படம் பிரபலமாகிற அளவுக்கு இன்டு த வைல்டு பிரபலமாகலை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த படம் அமெரிக்கா உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு பிம்பத்துக்கு அகைன்ஸ்டாக ஒரு படமாக இது இருக்குது. அமெரிக்கா தன்னை பற்றி இன்று உலகம் முழுவதும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான கன்சியூமரிஸ்ட், கேபிட்டலிஸ்ட், அவங்க என்னெல்லாம் எப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருக்காங்களோ அதுக்கு நேர் எதிராக போகக்கூடிய ஒரு பையன்தான் இந்த படத்தோட கதாநாயகனான அலெக்ஸ். இப்போ இந்த படத்தில் நடித்த இந்த நடிகர் அலெக்ஸாக நடித்த எமில் ஹிர்ஷ் இன்று வரை இந்த ஒரு படத்தில் தான் அறியப்படுறார். அவர் அப்படின்னா இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி அவரோட லைஃப் டைம் படமாக இது இருக்குது. ஸோ அவர் அந்த கேபிட்டலிஸ்ட்டுக்கு அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டாக அவர் எமர்சன், தோரோ போன்ற அறிஞர்கள் உருவாக்கின ஒரு அமெரிக்கா, அவங்க சிந்தனையால், அறிவால், தத்துவத்தால் முன்வைத்த ஒரு அமெரிக்காவை தான் இந்த பையன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறான். அவங்க அப்பா நேர் எதிராக அவன் இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியில் வெற்றி பெறுவதற்கான எல்லாத்தையும் அடையணும்னு சொல்லும்போது இவன் அதிலிருந்து முரண்படுறான். அவனுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான்.
இது ஒரு ரிபல்லியஸ் கேரக்டரை பற்றின படம் அப்படின்றதுனால இது ஒரு கேரக்டர் ட்ரிவன் மூவின்னு சொல்லலாம். இதை என்ன ஜானரில் சொல்ல முடியும்னு பார்க்கும்போது இது ரோட் மூவியாக தான் அதை சொல்கிறாங்க. ரோட் மூவி அப்படின்னா ஒரு படத்தில் வந்து மைய கதாபாத்திரம் இல்லை மைய கதாபாத்திரங்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி போவாங்க. அந்த ட்ராவலின் போது அவங்க சந்திக்கக்கூடிய அவங்களுக்கு நடக்கக்கூடிய அனுபவங்கள், அவங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள், அந்த பயணம் முடியும் போது அவங்களோட மனது வந்து வெகுவாக மாறியிருக்கும். பயணம் ஆரம்பிக்கும் போது கஷ்டமான சூழ்நிலையிலையோ இல்லை இறுக்கமான மனநிலையோ இருந்திருந்தாங்கன்னா அது முடியும் போது கண்டிப்பாக அதிலிருந்து ரொம்ப தூரம் விலைக்கு வந்திருப்பாங்க, இல்லை மாறியிருப்பாங்க. இப்போ தமிழில் உங்களுக்கு உதாரணம் சொல்லக்கூடிய முதல் படம் வந்து அன்பே சிவம் தான். அது ஒரு மாதிரி ரோட் மூவி தான். அட் த சேம் டைம் அதுக்கு ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் இருக்கும். அதில் அந்த ட்ராவல் ஆரம்பிக்கும் போது அவங்க 2 பேருக்கு இடையிலான உறவு எப்படி இருக்குது, அது முடியும் போது எப்படி இருக்குது. அண்டு பையா படம் வந்தப்போ லிங்குசாமி வந்து அதை தமிழ் சினிமாவின் முதல் ரோட் ஃபிலிம்ன்ற மாதிரி பெருசாக மார்க்கெட் பண்ணார். அது எப்படி பார்த்தாலும் அது வழக்கமான ஒரு கமர்ஷியல் சினிமா தான். அண்ட் தமிழ்நாட்டின் உண்மையான ரோட் மூவின்னு சொல்லி பார்த்தா மிஷ்கின் எடுத்த நந்தலாலா தான். நந்தலாலா படத்தை வந்து அவர் கிக்கிஜுரோவோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எடுத்தேன்னு கடைசி வரைக்கும் ஒத்துக்கிடாதனால அண்ட் அந்த படம் பெருசாக பார்வையாளரில் போய் சேரலாம். மிகச்சிறந்த படம் அது, பின்னணி இசை, நடிப்பு எல்லாம் மிகச்சிறந்த படம். ஆனால் அது வெற்றி அடையலை. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை பாருங்கள். அதுதான் ஒரு சிறந்த ரோட் மூவி, நந்தலாலா அப்படின்றது மிஷ்கின் எடுத்த படம். ஸோ வந்து இந்த ரோட் மூவின்னு சொல்லும்போது ஹாலிவுட்டில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ரோட் மூவிஸ் எடுத்துகிட்டே தான் இருக்காங்க. அதில் உடனே ஞாபகம் வர்ற படம் வந்து டேவிட் லிஞ்ச் டைரக்ட் பண்ண த ஸ்ட்ரைட் ஸ்டோரி அப்படின்ற படம் தான். அந்த படத்துக்கு ஏன் ஸ்ட்ரைட் ஸ்டோரி அப்படின்னா வந்து அந்த படத்தோட கதாநாயகனோட பேர் ஆல்வின் ஸ்ட்ரைட். டேவிட் லிஞ்ச் எடுத்த மற்ற படங்கள் வந்து ரொம்ப கன்வல்யூட்டடான பிளாட்டு கொண்டவை, ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கான பிளாட்டு. அது பெரும்பாலும் அது செலக்ட் ஆடியன்ஸ் தான். அது உலகம் முழுவதும் வந்து அந்த நிஷே ஆடியன்ஸுக்கு தான் அந்த படத்தை அவங்க இன்னும் பார்க்குறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி படங்கள் எடுத்த டேவிட் லிஞ்ச் வந்து இந்த ஸ்ட்ரைட் ஸ்டோரி படத்தை வரைக்கும் நேரடியான படம், லீனியராக ஒரு படம் எடுக்கிறார். அவர் எடுத்த மற்ற எல்லாமே ஒரு மாதிரி நான் லீனியர் கன்வல்யூட்டடான பிளாட் தான். ஸோ இந்த லீனியர் படத்தில் 80 வயசான ஒருத்தர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அவர் எப்படி ட்ராவல் பண்ணார், அந்த பயணத்தோட இறுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் அந்த படம். அதுக்கப்புறம் இன்டு த வைல்டு படம் வெளியாவதற்கு முந்தைய ஆண்டு வெளியான லிட்டில் மிஸ் சன்ஷைன் ஒரு படம் இருக்குது. அது பிரபலமான படம், குழந்தை வளர்ப்பு பற்றிய, இல்லை வந்து கன்சியூமரிசம், இல்லை வந்து அது அமெரிக்காவை கிண்டல் பண்ணக்கூடிய படம் தான். அமெரிக்கன் கன்சியூமரிசத்தை, டெலிவிஷனை, மீடியாவை கிண்டல் பண்ணக்கூடிய படம் தான் அது. அதில் நடித்தவங்க இன்றைக்கி மிகப்பெரிய பிரபலமான நடிகர்களாக இருக்காங்க. அதில் நடித்த பிரையன் கிரான்சன் தான் பின்னாடி பிரேக்கிங் பேட் நடித்து மிகப்பெரிய நடிகரானார். அதில் ஒரு சின்ன ரோலில் வருவார், 2 மினிட் ரோலில் தான். அதுக்கு பிறகு 2020களுக்கு பிறகு இல்லை 2000 அந்த ஆண்டுகளில் க்ரீன் புக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அந்த க்ரீன் புக் படம் வந்து ஒரு கருப்பின இசை கலைஞருக்கும் ஒரு இத்தாலிய அமெரிக்க டிரைவருக்குமான நட்பை பற்றியது. அந்த இத்தாலிய அமெரிக்கருக்கு வந்து கருப்பினர்களை கண்டாலே பிடிக்காது. அவர் வந்து டிரைவராக வரக்கூடிய சூழ்நிலையில் எப்படி இந்த 2 பேருக்கும் இடையில் உள்ள அந்த உறவு, அந்த நட்புன்றது வளருது அப்படின்றதான் அந்த படம். ஸோ வந்து இதெல்லாம் ரோட் மூவிக்கான உதாரணங்கள். இப்போது இந்த இன்டு த வைல்டு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அந்த கதாநாயகனான அலெக்ஸோட 2 வருட பயணத்தை தான் மையமாக வச்சுருக்கு. பையன் பிறந்தது 1968. அவன் பயணம் கிளம்புறதுக்கு பள்ளி படிப்பெல்லாம் கல்லூரி படிப்பெல்லாம் முடிஞ்சு 4 வருஷம் படிச்சுட்டு தான் வந்து 1990களோட நடுப்பகுதியில் அவன் பயணம் கிளம்புறான். ஜூன் ஜூலையில் கிளம்புறான். அப்படின்னா 92 ஜூலை வரை அவன் பயணம் கண்டினியூ ஆகுது. இன்டு த வைல்டு படம் வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்பில் உள்ளவங்களுக்கு ஒவ்வொரு விதமான உணர்வுகளை அளிக்கக்கூடிய படம். 20களில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக அவங்கள ஆக்கக்கூடிய படம். அண்டு இதை 30 வயசுகளில் உள்ளவங்க பார்த்தாங்க, முதலாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட டேக் வந்து வேறு மாதிரி இருக்கும். 40 வயசில் உள்ளவங்க பார்த்தாங்கன்னா என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதை வந்து நீங்கள் 5 வருடங்களுக்கு ஒரு தடவை பார்க்குறீங்க, நீங்கள் 20 வயசுகளில் இருக்கீங்க, இப்போ ஒரு தடவை பார்க்குறீங்க, 5 வருடங்கள் கழித்து மறுபடியும் பார்க்குறீங்க, அப்புறம் ஒரு 5 வருடங்கள் கழித்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட உணர்வுகள் அதோடு சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே வரும். உங்களை புது பர்ஸ்பெக்டிவில் பார்க்க வைக்கும். அண்டு உங்களுக்கு அலெக்சாண்டர் மீது விமர்சனங்களும் வரலாம். அண்ட் அலெக்சாண்டரோட பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து வயசுக்கு மீறின படிப்பு உள்ள பையன். அண்ட் என்னென்னா இலக்கியம் படிக்கிறதுல உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதில் நான் இந்த ரீடிங் பற்றி ஒரு சீரீஸ் ஆஃப் பாட்காஸ்ட் பேசியிருக்கேன், அதில் அதை சொல்லியிருக்கேன் நான். இப்போது சில புத்தகங்கள் வந்து நம்ம அடைந்த அனுபவத்தை விட மேலானதாக இருக்கும். அந்த புத்தகத்தில் பேசப்பட்ட விஷயங்களை நமக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை நாட்கள் இருந்திருக்காது.
20 வயசில் இருக்கும்போது நீங்கள் வார் அண்ட் பீஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதை படிக்கலாம். பட் ஆனால் அதை ஹோலிஸ்டிக்காக புரிஞ்சுக்கிடக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த புறவயமான எக்ஸ்பீரியன்ஸ், அகவயமான அந்த அடைதலுக்கு புறவயமான உதாரணங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு உதாரணங்கள் இருக்காது. அலெக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரச்சனை. அவன் வந்து 22 வயசு இருக்கும்போதே வந்து அவன் இவ்வளோத்தையும் படிச்சிருக்கான். ஆனால் அவனுக்கு வெளி உலக வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப கம்மியானது. அவன் ஓரளவுக்கு இல்லை, ஒரு நல்ல வசதியான வீட்டு பையன் அவன். அப்போ இதெல்லாம் அவன் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறதுனால வரக்கூடிய சிக்கல்கள், வரக்கூடிய அவன் நல்ல அனுபவங்களும் இருக்குது, பின்னாடி அவனுக்கு பிரச்சனைகளும் வருது. இந்த வாசிப்பினில் உள்ள, இந்த இளமையில் உள்ள இந்த மிகை வாசிப்பு இல்லை தொடர் வாசிப்பில் வந்து உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா, எதை எடுக்கணும் எதை விடணும் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்டில் பிளர் ஆகிடலாம். ஸோ அலெக்ஸுக்கு நடந்தது அதான். அலெக்ஸ் வந்து அவன் வந்து படித்ததை வந்து சின்சியராக, அட்வென்ச்சரஸாக, சில சமயம் ஃபூலிஷாகன்னு கூட சொல்லலாம், அப்படி ஒரு முயற்சி பண்ணி பார்க்கணுன்னு முடிவெடுத்து தான் அவன் வந்து இந்த பயணத்தை தொடங்குகிறான். அண்ட் அலெக்ஸ் தேர்ந்தெடுத்த அந்த வாழ்க்கையை வந்து 1960களிலே தேர்ந்தெடுத்த ஒரு தலைமுறை இருந்துச்சு. அதாவது 2ஆம் உலகப்போர் முடிந்து அந்த அமெரிக்கன் எக்ஸஸ், இதை பற்றி நான் சைக்காலஜி ஆஃப் மணியோட பாட்காஸ்ட்டில் அதை பற்றின போஸ்ட் ஸ்கிரிப்டில் நான் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். அதை நீங்கள் கேட்கலாம். எப்படி அமெரிக்கா வந்து ஒரு கடங்கார நாடாக மாறியது, எப்படி கன்சியூமரிசத்தை ப்ரமோட் பண்ணதுனாலே அவங்க வந்து வசதியாகவும் கடங்காரங்களாகவும் அட் த சேம் டைம் மாறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸஸ் பிடிக்காதவங்க தான் ஒரு ஹிப்பியாக மாறுறாங்க. அந்த அமெரிக்கன் எக்ஸஸ் பிடிக்காதவங்க. அண்டு அவங்க வியட்நாம் வாரில் பங்கெடுத்த போது அதை எதிர்ப்பு தெரிவித்தவங்க. இப்போ இதெல்லாம் முடிஞ்சு 80s எல்லாம் முடிஞ்சு இந்த லேட் 80s இந்த அமெரிக்கன் எக்ஸஸ் இல்லை அவங்களோட லிமிட்டேஷன்ஸ் தெரிய ஆரம்பிக்கிற ஒரு தலைமுறை இது. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்கிறேன். ஆப்பிள் கம்பெனி ஆரம்பித்த ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹிப்பியாக இந்தியாவுக்குலாம் வந்திருக்கார். அவர் இங்கெல்லாம் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து போய் தான் திரும்ப ஆப்பிள் கம்பெனி ஆரம்பிக்கிறார் 1980s. ஸோ ஒருவேளை இது இந்த அலெக்சாண்டர் கதாபாத்திரம் வந்து அப்படி அவங்க அப்பா ஏற்கனவே இந்த ஒரு தொழிலதிபராக தான் இருக்கார், ஒரு கண்டுபிடிப்பாளராக இருக்கார். அலெக்சாண்டர் அவங்க அப்பாவோட ஃபுட்பாத்தை தொடர்ந்துருந்தால் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராகவோ இல்லை தொழிலதிபராகவோ மாறியிருக்க வாய்ப்புள்ள ஒரு கேரக்டர். ஆனால் அவனுக்கு இந்த வழக்கமான ஃபார்முலா மேலே விருப்பம் இல்லை. இந்த அமெரிக்கன் ட்ரீமையே அவன் நிராகரிக்கிறான். அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற எல்லோருக்கும் எல்லாம் புறவயமான எல்லாம், காரு, வீடு, பங்களா, ஸ்விம்மிங் பூலோட இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த கரியரே வேண்டாம், நான் இப்படி விரும்பி நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு உறுதியில் அவன் இருக்கான். அவன் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ண பொருட்களில் கடைசியில் அவன் மனித உறவுகளையும் அதில் இன்க்ளூட் பண்ணுறான். மனித உறவுகள் இருந்தால் தான் ஒரு தனி மனிதர் வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியுன்றது பொய் அப்படின்ற லெவலுக்கே அவன் வந்துடுறான். அவன் பார்க்க விரும்பின அமெரிக்கா எமர்சன் தோரோ உருவாக்கின அமெரிக்கா தான் அப்படின்னாலும், இந்த மனித உறவுகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு இலக்கியம் படித்த பையன் ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தான், அண்ட் இந்த முடிவில் மாற்றம் வந்ததா அப்படின்றத அந்த படமே. அவன் மனித உறவுகள்லேருந்து தொடர்ந்து விலகி ஓடுறான். ஆனாலும் அவன் நல்ல மனிதர்களை சந்திக்கிறான். அவனை வந்து மரியாதையாக நடத்தக்கூடிய, அவனை அன்பாக நடத்தக்கூடியவங்களை தொடர்ந்து மீட் பண்ணுறான். ஆனாலும் அது அவன் வந்து அவங்கக்கிட்டே சொல்கிறான், இன்னொரு மனித உறவால் தான் நம்ம வாழ்க்கை கம்ப்ளீட் ஆகும் இல்லை, நமக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து பிடித்த விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, நம்ம அனுபவிக்கக்கூடிய என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கதை சொல்லப்பட்ட விதம் அந்த பழைய ஏன்ஷியன்ட்டு ட்ராமாவோட தொழில்நுட்பம் தான். கிரேக்க நாடக பாணியில் தான் கதை சொல்லப்படுது. இன் மீடியா ஸ்ட்ரெஸ், மிடில் ஆஃப் தி ஆக்ஷன், கிளைமேக்ஸுக்கு பக்கத்தில் இருந்து கதையை ஆரம்பித்து முன்னும் பின்னுமாக ட்ராவல் பண்ணி போகும்போது இந்த கேரக்டர் ட்ரிவன் மூவின்றதுனால அந்த கேரக்டரோட க்ரோத், அந்த டைட்டில்ஸே அப்படி தான் வச்சுருக்காங்க. சைல்டு மை ஓன் பர்த், அப்புறம் வந்து அடலசன்ஸ், மேன்ஹுட், ஃபேமிலி, அப்புறம் விஸ்டம் அப்படின்னு தான் அந்த க்ரோத்தே இருக்குது. இது நான் அந்த முதல் பாட்காஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட இது சித்தார்த்தாவோட கதை மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ இந்த இன்டு த வைல்டு படத்தை ஒரு தமிழ் சினிமா கூட கம்பேர் பண்ணி பேசணும் அப்படின்னா, அதே ஆண்டு வெளியான 2007ஆம் ஆண்டு வெளியான கட்டுறது தமிழ் படத்து கூட நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம். ஆனால் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அதில் ஒரு காதல் கதை இருந்தே ஆகணும். கிட்டத்தட்ட அந்த ஜீவா கதாபாத்திரம் போல தான் இந்த அலெக்ஸ் கதாபாத்திரமும் கட்டுறது தமிழ் படத்தில் அந்த ஜீவா கதாபாத்திரம் மாதிரி. ஆனால் அந்த கதாபாத்திரத்தோட வாழ்க்கை காதலை தேடி போகிற மாதிரி ட்விஸ்ட் ஆயிடுது. அவனுக்கு அவன் வந்து ஒரு அவ்வளோ படிப்பாளி, அவனுக்கு ஒரு தத்துவார்த்தமான தேடல் இருக்குன்னா அதன் பின் போகாமல், இப்போ அலெக்ஸ் போகிற மாதிரி அலெக்ஸ் அவனோட ஃபிலசாபிக்கல் இதை தேடி தான் போகிறான். அவன்
தத்துவார்த்தமாக அவன் யார், தன்னை அறியணும் அப்படின்ற தேடலில் தான் போகிறான். இந்த படம் கட்டுரை தமிழ் படம் அப்படியே ட்விஸ்டாகி போயிடுது. அண்ட் மோரோவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் படிச்சுட்டு தமிழில் போற்றி பாடி தமிழில் தமிழை வச்சு வாழ்ந்தவங்க இந்த ஊரில் பல பேர் இருக்காங்க. அரசியல்வாதியானவங்க இருக்காங்க, பல்கலைக்கழக வேந்தரானவங்க இருக்காங்க, கவிஞர்களாக சினிமாவில் கவிஞர்களாக இருந்துட்டு பதவியில் உள்ளவங்களுக்கு போட்டு பாடி பெரும்பணம் சம்பாதிச்சவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ் படித்தவன் ஒருத்தன் வந்து தமிழ் படித்ததுனாலே வம்பா போயிட்டான் அப்படின்னு சொன்னது வந்து அந்த படம் பெரிய அளவில் வெற்றியும் பெறல. ஸோ அண்டு இப்போ ஒரு ஹாலிவுட் படமாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இன்டு த வைல்டு படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அலெக்ஸோட ட்ராவலில் அந்த எப்படி வேண்டுமானாலும் அதை காட்சிப்படுத்தி இருந்துக்கலாம். அவனுக்கு வந்து அவன் பல பெண்களை சந்திக்கிறான். பர்டிகுலரி அவனோட யங்கான ஒரு பெண், அவன் மேலே விருப்பம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணெல்லாம் பார்க்குறான். அந்த பெண்ணோடு எப்படி வேண்டுமானாலும் காட்சிகள் எடுத்துருக்கலாம். பட் அப்படியெல்லாம் எடுக்கலை. இந்த படம் முழுக்க முழுக்க அவனோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிலே கான்சென்ட்ரேட் பண்ணுது. அவனோட ஸ்பிரிச்சுவல் பர்சூட்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. அகவயமாகவும் புறவயமாகவும் அவன் எப்படி மாறிக்கிட்டே வர்றான் அப்படின்றத தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. அண்ட் இந்த படம் சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங், இசை, ஆக்டிங் எல்லாமே இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ஒர்க் தான். இதில் பர்டிகுலர்லி ஹால் புரூக்னு சொல்லிட்டு ஒரு முதிர்ந்த நடிகர், அவர் வந்து ஆல் த பிரசிடென்ட்ஸ் மென் அப்படின்ற படத்தில் நடித்தவர். மிக பிரபலமாக இருந்தவர் 60s 50s 60s 70s ஹாலிவுட்டில் வந்து இப்போ 60s 70s 80s பெரிய பல முக்கியமான படங்களில் நடித்தவர். அவர் சப்போர்ட்டிங் ஆக்டராக. அவருக்கு வந்து இந்த படத்தில் நடித்ததுக்காக நாமினேஷன் கிடச்சிது, ஆஸ்கார் நாமினேஷன், விருது கிடைக்கல. அவர் வந்து மிகச் சிறப்பாக நடிச்சிருந்தார். அந்த கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் தான் அவர் வருவார். அவரோட ரோல் வந்து மிக மிக பார்க்கக்கூடிய அனைவரையும் உழுக்கக்கூடிய ரோல் அது. மனித வாழ்க்கை அப்படின்றது நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையை வந்து பார்க்க வைக்கக்கூடிய, கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவ் அவர் சொல்லுவார். ஸோ இந்த ரெண்டு பேருக்குமான இந்த இறுதி காட்சி, வாழ்க்கையோட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அலெக்ஸ் அண்ட் வாழ்க்கையோட இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரான் அப்படின்ற இந்த கேரக்டர் ரெண்டு பேரும் பேசிக்கக்கூடிய பகுதி வந்து இந்த படம் முன்வைக்கக்கூடிய அந்த பார்வைக்கு அந்த பார்வை, இந்த படம் முன்வைக்கக்கூடிய பார்வை அந்த அவர் பேசக்கூடியது தான். அலெக்ஸுக்கிட்ட என்னெல்லாம் குறையுதோ அதெல்லாம் ஏன் வாழ்க்கையில் வேணும், அலெக்ஸ் எதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறானோ அதெல்லாம் ஏன் வேணும்னு சொல்லி ரான்னு சொல்லுவார். ஸோ அதை நம்ம வந்து இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து ரானோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்க பழகிடுவாங்க. அதாவது இந்த படம் ஒரு 20களில் இருக்கக்கூடியவங்க முதல்ல இந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க அலெக்ஸ் கூட தான் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் வருடங்கள் ஆக 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 அவங்களோட அந்த பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட சைடு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ரான் பக்கம் நகர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நேரம் அந்த பாட்காஸ்ட்டை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. இந்த படத்தை பாருங்கள். வணக்கம்.